அத்தியாயம் 7. இன்று எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வாயை பிளந்து உட்கார்ந்திருந்த வாசுவின் தொடையை நறுக்கென கிள்ளினான் ஆதித்யா. அடப்பாவி, இதெல்லாம் எப்படா நடந்தது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு மச்சான் என்றான் வாசு பொறாமை பொங்க. கண்ணு வைக்காத மச்சான் என்றான் ஆதி சினுங்கி கொண்டே. அடச்சி, என்ன கரும வேணாலும் பண்ணு, ஆனா வெக்க மட்டும் படாத, பார்க்க சகிக்கல என்றான் வாசு. அவன் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வைத்த திவ்யா, என் மாமாக்கு என்ன குறை? நீ சூப்பர் மாமா, தெய்வீக காதல் போலையே. நான் கூட நிலாவோட அழகுல தான் விழுந்துட்டியோன்னு நினைச்சேன். ஆனா இது அதையும் தாண்டி புனிதமானது போலையே. சரி, அடுத்து என்ன பிளான் என்றாள் ஆர்வத்தோடு. வாசுவோ தலையை தேய்த்து கொண்டே, என்னடா இன்னைக்கு ஆளுக்கு அடிக்கிறீங்க? கேட்க ஆளுனா இந்த வாயில்லா பூச்சியை என்ன வேணாலும் பண்ணுவீங்களா என்று வாய்விட்டே புலம்பிக் கொண்டிருக்க, கேட்கதான் ஆள் இல்லை. பிளான் எல்லாம் போட்டு சக்சஸ் ஆகி 2 மாசம் ஆச்சு என்று ஆதி சொல்ல, அப்படி என்ன மாமா பிளான்? பொண்ணை கடத்த போறியா என்று அப்பாவியாக கேட்டவள் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினான் வாசு. ஆமா, இவர் விக்னேஷ்வன், அந்த அம்மா நயன்தாரா அப்படியே கடத்துறாங்க. சும்மாதான் இரேண்டி என்று சொல்லிவிட்டு சட்டென ஏதோ ஞாபகம் வர ஆதித்யாவை கண்களை சுருக்கி பார்த்தவன், டே மச்சான், 2 மாசம் முன்னாடி தானே நம்ம காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ வச்சோம். அப்படின்னா நிலா நம்ம கம்பெனிக்கு செலக்ட் ஆகிட்டாளா? எஸ், ஆனா அவளை பக்கத்திலே வச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் செலக்ட் பண்ணல, அவளோட திறமைக்காகவும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இயர் நம்ம காலேஜ்ல பெஸ்ட் டிசைனர் அவார்ட் வாங்கினது நிலா தான். அவளோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தே மச்சான், எவ்ரி திங் இஸ் சோ பர்ஃபெக்ட். இதை விட ஒரு நல்ல டிசைனர் நம்ம வளவீசி தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஸோ ஒரே கல்லுல 2 மாங்காய். அப்புறம் என்ன அவ உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல என்றாள் திவ்யா தலையை தேய்த்து கொண்டே. வாசுவோ, உன்னையெல்லாம் நர்ஸுன்னு நம்பி உன்னை வேலைக்கு வச்சிருக்கான் பாரு ஒருத்தன், அவனை முதல்ல விஷ ஊசி போட்டு கொல்லணும்டி. மண்டக்குள்ள ஒண்ணுமே இல்லை போலையே. இவளை எப்படி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி? கஷ்ட காலந்தாண்டா வாசு என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டிருந்தான். ஆம், திவ்யா சென்னையில் ஒரு பெரிய மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்கிறாள். வேலையில் கெட்டிக்காரிதான். ஆனால் அவளுக்கு சூனியம் என்னவோ அவள் வாய்தான் போலும். ஏன்னா அவளுக்கு உண்மையாவே நான் யாருன்னு தெரியாது. என்னோட ஹெச்ஆர் டீம் தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ நிலா உண்மையாவே என்னை பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. நெக்ஸ்ட் மந்த் தான் கம்பெனியில் புது எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அவளோட பாஸ் நான் தானே அவளுக்கே தெரியாது. சொல்லி அதையே சாக்கா வச்சு பேசலாம்ல மச்சான் என்றான் வாசு. இல்லடா, வேற ஏதாவது சூழ்நிலையில நான் கண்டிப்பா அதை தான் செஞ்சிருப்பேன். ஆனா இப்போ அவ என் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகும் இதை சாக்கா வச்சு பேசுறது எனக்கு ஏதோ தப்புன்னு தோணுது என்றான் யோசித்து கொண்டே. அப்ப என்னதான் மாமா பண்ண போற? திவ்யா ஆர்வத்தோடு கேட்டாள். ஒன்னும் இல்ல, அவளோட நட்பா பழக போறேன். ஒருவேளை நாங்க சேரணும்னு விதி இருந்தா அந்த நட்பு காதலா மாறும். ஒருவேளை மாறலனா என்றாள் திவ்யா கண்களை விரித்தபடி ஆர்வத்தோடு. அடியே, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடி. வாயில ஆசிட் ஊதி கழுவுடி. அப்பப்ப சீதாவோட பொண்ணு நீதானே நிரூபிக்கிற என்றான் ஆதித்யா அவளை முறைத்து கொண்டே. சாரிடா மாமா, ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு என்றால் அசடு வழிந்து கொண்டே. வாசு ஏதோ கேட்க போக அதிரடியாக வந்தது கண்ணம்மாவின் குரல். சின்னதுங்க எல்லாம் கீழே வாங்க என்றபடி. இந்த கிழவி இப்போ எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியலையே, அடுத்த பஞ்சாயத்தா என்பது போல ஒரு மார்க்கமாக முழித்து கொண்டே கீழே இறங்கினார்கள். வாங்க வாங்க, நம்ம தோப்புல வெட்டுன இளநீ. இந்த பட்டணத்து பிள்ளைங்க இதையெல்லாம் எங்க பாத்துருக்க போறீங்க? இங்க வரும்போதாவது இதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. ஆதித்யா, எல்லாருக்கும் வெட்டி கொடு என்க எல்லோரும் ஆர்வமாக ஓடினர் வீட்டின் பின்புறமாக. அவர்களின் சொந்த தோப்பில் இருந்து வந்த ஃப்ரெஷ்ஷான இளநீர் என்றாலே அனைவருக்கும் அவ்வளவு பிரியம், அவ்வளவு இனிப்பாக இருக்கும். ஆதித்யா ஒவ்வொன்றாக வெட்டி கொடுக்க எல்லோரும் வெயிலுக்கு இதமாக வாங்கி குடித்தனர். வித்யா, நீ போய் நிலாவை கூட்டிட்டு வா என்று கண்ணம்மா சொல்லவே அப்படி ஒரு ஜீவன் வீட்டில் இருப்பது எல்லோருக்கும் ஞாபகம் வந்தது. ஏன், ஆதித்யாவே ஒரு நிமிடம் தன்னவளை மறந்து விட்டான். அதற்காக மனதிற்குள் தன்னையே நொந்து கொண்டான். நிலாவின் அறைக்கு வெளியே நின்ற வித்யா அறைக்கதவை தட்டினாள். உள்ள வாங்க என்று பதில் வர உள்ளே சென்றவள் பார்த்தது என்னவோ துணிகளை களைத்து போட்டு அதன் நடுவில் அமர்ந்திருந்த நிலாவைத்தான். என்னம்மா செய்யற என்று கேட்டபடியே உள்ளே நுழைந்தாள் வித்யா. துணியை கபோர்ட்ல அடிக்க வைக்க போறேன் அத்தை என்றாள் சிறு புன்னகையோடு. சரி, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம், வா, கீழே எல்லாரும் இளநீ வெட்டி குடிக்கிறாங்க, நீயும் வா என்று கூப்பிட நகத்தை கடித்து கொண்டே தயக்கத்தோடு அமர்ந்திருந்தாள் அவள். இதுவும் வீடு நிலா, இங்க உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, வா, யார் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் என்றாள் மீண்டும். இன்னும் தயக்கம்தான் நிலாவுக்கு. சீதாவை நினைச்சு பயமா?
பயப்படாத, பாட்டி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க என்றால் நிலாவின் தலையை பாசத்தோடு தடவி கொண்டே. ஐயோ அத்தை, எனக்கு பெரியம்மாவை பார்த்தெல்லாம் பயம் இல்லை என்று சொல்ல, அப்புறம் என்பது போல் பார்த்தாள் வித்யா. உங்க புள்ளைய பார்த்தாதான் லைட்டா ஜொர்க் ஆகுது என்றால் தயங்கி கொண்டே. ஏமா அப்படி, அவன் என்ன பண்ணா என்றால் ஆச்சரியமாக. பின்ன என்ன, பெரியம்மாவாது எப்பவும் ஒரே மாதிரி சிடு சிடுன்னு மூஞ்ச வச்சிருக்காங்க. ஆனா உங்க புள்ள திடீர்னு நல்லா பேசுறாரு, திடீர்னு கத்துறாரு என்றால் மீண்டும் நகத்தை கடித்து கொண்டே. குழப்பமாக இருக்கும்போது நகம் கடிப்பது அவளின் பிறவி பழக்கம். நிலா சொன்னதை கேட்ட வித்யா சிரித்து விட்டாள். என்னம்மா இது, நாங்களே எதுக்கும் அசராதவன் உனக்காக வரிஞ்சு கட்டிட்டு எல்லார் கூடவும் சண்டை போடுறான்னு ஆச்சரியத்துல இருக்கோம். நீ என்னடானா அவனை திட்டுறதா நினைக்கிற? அவனுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி கனிவா நடந்துக்கணும்னு தெரியல. கொஞ்சம் கோபக்காரன்தான், ஆனா நல்லவன் என்று தன் மகனின் புராணத்தை பாடினாள் வித்யா. அவள் சொன்னது என்னமோ உண்மைதான். குடும்பத்து பெண்களை தவிர யார் மீதும் இதுவரை ஈர்ப்பு இல்லாமல் போகவே அவனுக்கு பெண்களிடம் எப்படி அன்பாக அக்கறையாக பேசுவது என்பது கேள்விக்குறிதான். மீண்டும் ஏதோ காரணம் சொல்ல போக அவளை கையை பிடித்து இழுத்து சென்று விட்டாள் வித்யா. குடும்பமாக உட்கார்ந்து பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தது ஒரு கூட்டம். சீதா அங்கு இல்லை. நிம்மதி பெருமூச்சு விட்டாள் நிலா. அவளது பார்வை அருகில் இளநீர் வெட்டி கொண்டிருக்கும் ஆதித்யாவின் மீது விழ ஒரு நிமிடம் அவன் அழகிலும் கம்பீரத்திலும் உறைந்து போய் நின்றிருந்தாள். வெள்ளை நிற முழுக்கை டிஷர்ட்டும் கருப்பு நிற ஷார்ட்ஸும் அணிந்திருந்தான். அவன் இளநீரை வெட்டி கொண்டிருக்க அவளது கண்களோ அவனை துளையிட்டு கொண்டிருந்தது. அதை உணர்ந்தவன் திரும்ப அங்கு தன்னவள்தான் நின்று கொண்டிருந்தாள். அவன் தன் பக்கம் திரும்பியதும் பார்வையை திருப்பிக் கொண்டாள் பெண்ணவள். வாமா நிலா, வந்து இளநீர் கொடி, நம்ம தோப்புல வெட்டினது அவ்வளவு ருசியா இருக்கும் என்றாள் கண்ணம்மா. அவளை பார்த்து ஒரு சிறு புன்னகையை அவிழ்த்து விட்டவள் தயங்கி கொண்டே நின்றிருந்தாள். அவள் தயக்கத்தை புரிந்து கொண்ட திவ்யா, வா நிலா, ஏன் அங்கேயே நிற்கிற, சீக்கிரம் வா, இல்லைனா அந்த கிளவி உன்னை பேசியே கொண்டுரும் என்றாள் நக்கலாக. ஏண்டி பேச மாட்ட, ஆத்தா காரிவாய் அப்படியே என்றாள் கண்ணம்மா அவளை முறைத்து கொண்டே. என்ன பண்றது கிழவி, எல்லாம் பரம்பரை சொத்து, உங்ககிட்ட இருந்து வந்ததுதான் என்று கண்ணம்மாவை நோஸ்கட் செய்து விட்டாள். பதிலுக்கு கிடைத்ததென்னவோ சுட்டெரிக்கும் தீ பார்வைதான். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்பவளா திவ்யா? வாய்ப்பே இல்லை. இளநீரை குடித்துவிட்டு வழுக்கையை சுரண்டி கொண்டிருந்தாள் அவள். நடக்கும் கூத்தை பார்த்து சிரித்தவள் இடது பக்கமாக திரும்ப ஒரு நொடி மூச்சடைத்துதான் போனது அவளுக்கு. ஆதித்யா இன்னும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். இதயம் படபடவென துடித்தது. ஆத்தி, இவர் என்ன இப்படி முழுங்குற மாதிரி பாக்குறாரு? பார்வையே சரியில்லையே. ஒருவேளை நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் எதுவும் சரியில்லையா? மறுபடி திட்ட போறாரா என்று குனிந்து பார்க்க நேர்த்தியான சுடிதார் தான் அணிந்திருந்தாள். அப்புறம் எதுக்கு இந்த உயிர் கொள்ளும் பார்வை என்று மைண்ட் வாய்ஸில் குமுறி கொண்டிருந்தவள் நிகழ்காலத்திற்கு வந்தது என்னவோ ஆதித்யா எழுந்த வேகத்தில்தான். எழுந்தவன் அவளை நோக்கித்தான் நடந்தான். மெதுவாக மற்றும் நேர்த்தியான அடிகளை எடுத்து வைத்து. பார்ப்பதற்கு மானை வேட்டையாடும் சிங்கம் போலவே தெரிந்திருந்தான் அவள் கண்களுக்கு. அவன் நெருங்கி வர வர பின்னோக்கி அடிகளை எடுத்து வைத்தாள் பெண்ணவள். அந்த கண்களில் அப்படி என்னதான் பார்த்தாளோ, இதய துடிப்பு மட்டும் இன்னும் சீராகவில்லை. அவனது ஒவ்வொரு அடிக்கும் பின்னோக்கி 2 அடிகளை எடுத்து வைத்தாள். அவன் பார்வை அவளை விட்டு விலகவே இல்லை. 2 ஜோடி கண்களும் ஒன்றுடன் ஒன்று கதை பேசி கொண்டிருந்தன.